Students, our next heading is electron emission, very important heading. So first consider a metal. Metal enagona, the electrons in the outermost cells are loosely bound to the nucleus. ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு என்ன பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான். அது லூஸ்லி பவுண்டாக இருக்கும். ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர்லேயே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் வெளியே வந்துடும். அண்ட் அது என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த மெட்டலில் ஃபுல்லாக ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா, cannot escape from the surface. இந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, when free electron reach the surface of the metal, they are attracted by the positive nuclei of the metal. இது எப்படிங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஆட்டம். இந்த ஆட்டமில் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடியது தான் என்னது வேலன்ஸ் எலக்ட்ரான். இது இட் இஸ் லூஸ்லி பவுண்டட் வித் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட ரொம்ப லூஸாக பவுண்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ரூம் டெம்பரேச்சரில் இந்த மெட்டலை வைக்கும்போதே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டோன்னா, தே எஸ்கேப், வெளியே வந்துடும். அப்போ ஆட்டம்லேருந்து இந்த எலக்ட்ரான் வெளியே வந்துச்சுன்னா அந்த ஆட்டம் என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ அட் ரூம் டெம்பரேச்சரில் தெர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் which are freely moving inside the metal. These are called free electrons அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ண பிறகு அந்த ஆட்டம்லாம் என்னவா மாறிடும், பாசிட்டிவ் அயான்ஸாக மாறிடும். சப்போஸ் இந்த எலக்ட்ரான் இப்படி சர்ஃபேஸை ரீச் ஆகுதுன்னு வச்சுக்க, அப்போ சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துட முடியுமா அப்படின்னா, இட் cannot escape from the surface. ஏன்னா சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது it is attracted by this positive pull, that is positive potential of this nucleus. The nucleus உடைய பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்னால என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை அட்ராக்ட் பண்ணி இழுத்துறோம். ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வர முடியாது. ஸோ தேர் இஸ் எ பேரியர் கிரியேட்டட் பை திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ். ஸோ அந்த சர்ஃபேஸில் அது இது வெளியேற முடியாது. வெளியேற முடியாமல் இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது பிடிச்சி இழுத்துரும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் அது அப்படியே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு எனர்ஜி இருக்குது. இதை தோன்றதுக்கு எனர்ஜி கிடையாது. ஸோ தேர் இஸ் எ பேரியர் ஃபார் எலக்ட்ரான் டு எஸ்கேப் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். தட் பேரியர் இஸ் கால்டு சர்ஃபேஸ் பேரியர். அதுக்கு பேர் சர்ஃபேஸ் பேரியர். இதை தாண்டி இந்த எலக்ட்ரான் வெளியேற முடியாது. ஸோ இட் இஸ் திஸ் அட்ராக்டிவ் புல் which will not allow free electron to leave the metallic surface at room temperature அப்படின்னு சொல்கிறான். அப்போ in order to leave the metallic surface, metallic surfaceலேருந்து வெளியே வரணும்னா அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும், must cross the potential barrier. அதை எது கிரியேட் பண்ணியிருக்கு, பாசிட்டிவ் நியூக்ளியை ஆஃப் த மெட்டல். அப்போ the potential barrier which prevents free electron from leaving the metal surface. அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளிவராமல் அந்த எலக்ட்ரானை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் பேரியருக்கு என்ன பேர், சர்ஃபேஸ் பேரியர். ஒரு எளிமையான 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஃப்ரீ எலக்ட்ரானும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, தே பொசஸ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. எல்லா எலக்ட்ரானுக்கும் ஃப்ரீ எலக்ட்ரானுக்கும் ஒரே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி இருக்காது. ஃப்ரீ எலக்ட்ரான் பொசஸ் சம் கைனட்டிக் எனர்ஜி. திஸ் எனர்ஜி இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஓவர் கம் த சர்ஃபேஸ் பேரியர். அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜி அந்த பேரியரை கிராஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால் அது மெட்டலுக்குள்ளேயே இருக்கும். சரியா? அப்போ நம்ம பை கிவிங் சம் அடிஷ்னல் எனர்ஜி, லைட், ஹீட் ஆர் எலக்ட்ரிக், இந்த மாதிரி அடிஷ்னல் எனர்ஜி நம்ம இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. whenever an additional energy is given to free electrons,
they will have sufficient energy to cross the surface barrier. அந்த surface barrier cross பண்ணிட்டு அது வெளியே வந்துரும். That is, they escape from the metal surface. Okay. அப்போ the liberation of electron from any surface of a substance is called electron emission அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I providing some energy in the form of light or heat or some electric, இப்படி அப்ளை பண்ணி சம் எனர்ஜியை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ சம் எனர்ஜியை நான் ப்ரொவைட் பண்ணும்போதே அந்த எலக்ட்ரானுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, they get some sufficient energy, some sufficient amount of energy கிடைச்சி அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டேன்னா, escape from this metal surface. the metal surfaceலேருந்து அந்த எலக்ட்ரான் வெளியேறிடும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை அடுத்த 2 மார்க்கை வச்சுக்கலாம். The liberation of electron from any surface of a substance is called electron emission. ஸோ அடுத்து முக்கியமான 2 மார்க் வரப்போகிறோம். The minimum energy needed for an electron to escape from the metal surface is called work function of that metal. அந்த ஒர்க் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுறதுக்கு phi நாட்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதை வந்து எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் மெஷர் பண்ணுவோம். இதை பற்றி இந்த நோட்ஸில் கொடுத்துருக்க நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை பாருங்கள். த மினிமம் எனர்ஜி நீடட் ஃபார் அன் எலக்ட்ரான் டு எஸ்கேப் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியேறுவதற்கு அதுக்கு தரக்கூடிய அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னு கேட்டோன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷனை உங்களுக்கு எளிமையாக நான் புரிய வைக்கிறேன். ஒர்க் ஃபங்க்ஷன் அதை வந்து நம்ம phi நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரானுடைய கைனெட்டிக் எனர்ஜியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 எலக்ட்ரான் வோல்ட் இதுக்கு இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸ் பேரியர், இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே எவ்வளவு பேரியர் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணி வச்சுருக்கு, 3 எலக்ட்ரான் வோல்ட்டு பேரியர் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு மினிமமாக எவ்வளோ எனர்ஜி தேவை, அதுகிட்ட இருக்கிறது 0.5. இங்கே பேரியர் பொட்டன்ஷியல் எவ்வளவு, 3 எலக்ட்ரான் வோல்ட். பேரியர் சர்ஃபேஸ் பேரியர் எனர்ஜி 3 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ த எக்ஸஸ் எனர்ஜி நீடட் ஃபார் திஸ் எலக்ட்ரான் அங்கும்போது 3 minus 0.5. அப்போ எவ்வளோ எனர்ஜி வேணும், 2.5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தோம்னா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிடும் அப்படின்னா தே எஸ்கேப் ஃப்ரம் திஸ் சர்ஃபேஸ். அப்போ வெளியிலிருந்து நம்ம மினிமமாக எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், 2.5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது எலக்ட்ரான் வெளியே வந்துடும். நீ வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட் ஆர் 4 எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளவு கொடுத்தாலும் இந்த 2.5 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மேலே எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் த எலக்ட்ரான் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் பேரியர். ஓகேவா? அப்போ மினிமமாக நீ எவ்வளோ ப்ரொவைட் பண்ணோம், 2.5 எலக்ட்ரான் வோல்ட் ப்ரொவைட் பண்ணோம். அப்போ த மினிமம் எனர்ஜி நீடட் பை த எலக்ட்ரான் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் மெட்டல் சர்ஃபேஸ். அப்போ மினிமம், அந்த வேர்டு தான் முக்கியம், மினிமம் எனர்ஜி required by the electron to escape from the metal surface is called work function. ஓகேவா? அதுதான் phi naught. ஓகே, the minimum energy needed for an electron to escape from the metal surface is called work function of that metal. It is a important 2 mark. ஓகேவா? இப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் 0.5 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் பேரியர் ஆஃப் எ மெட்டல் 3 எலக்ட்ரான் வோல்ட்.
அப்போ மினிமம் எனர்ஜி நீடட் ஃபார் an electron to escape from the metal surface வந்து 3 minus 0.5 அப்போ 2.5 electron volt. அப்போ 2.5 electron volt is the work function of the metal அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இவ்வளோ மினிமம் எனர்ஜி கொடுத்தாதான் அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வரும். அப்போ திஸ் மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல். சரி, இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் அண்ட் இஸ் ஏ டைப்பிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் தேர் சர்ஃபேஸ். இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது 1 மார்க் ஏரியா. ஓகேவா? ரைட். அடுத்து த மெட்டீரியல் வித் ஸ்மாலர் ஒர்க் ஃபங்க்ஷன். எந்த மெட்டீரியலுக்கு ஸ்மாலர் ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கோ இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் எலக்ட்ரான் எமிஷன். அதுலேருந்து எலக்ட்ரான் எமிஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா லோ ஒர்க் ஃபங்க்ஷன், ஸ்மால் ஒர்க் ஃபங்க்ஷன்னா லோ எனர்ஜி கொடுத்தாவே அங்கே எலக்ட்ரான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், எமிட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிலீஸ் த ஃப்ரீ எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் மெட்டல் சர்ஃபேஸ் இஸ் ஸ்மாலர். அதனால தான் ஸ்மால் ஒர்க் ஃபங்க்ஷன் உள்ள மெட்டீரியல் இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹியர் a table is provided with the different metals and their chemical symbol and the work function. ஓகேவா? ஸோ இதில் எந்த மெட்டீரியலுக்கு ஸ்மால் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா எது, சிசிஎம் 2.14 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. அப்போ சிசிஎம்மில் ஸ்மால் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணாவே அதிலிருந்து எலக்ட்ரான் எமிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இதை தான் எலக்ட்ரான் எமிஷன் பர்பஸ்க்கு அதிகமாக சிசிஎம்மை யூஸ் பண்ணுவான், பொட்டாசியம் யூஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி லோ ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய மெட்டீரியலை யூஸ் பண்ணுவோம். இருக்கிறதுலே ரொம்ப ஹை ஒர்க் ஃபங்க்ஷன் எதுக்கு கொடுத்துருக்கான், பிளாட்டினம் கொடுத்துருக்கான். அப்போ பிளாட்டினம்லேருந்து அந்த எலக்ட்ரான் எமிட் ஆகிறதுக்கு you provide more energy because it has more work function. இப்போ இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த யூனிட்டில் வந்து இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் எனர்ஜி. பட் யூ வெல் நோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜிங்கிறது என்னது, ஜூல். ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது வந்து காமன்லி யூஸ்டு யூனிட் to measure energy in the atomic and nuclear physics அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரான் அண்டு த அட்டாமிக் லெவல் எனர்ஜி வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஜூலுங்கிறது இட் இஸ் அ பிக் யூனிட் டு மெஷர் எனர்ஜி. ஸ்மாலர் யூனிட் டு மெஷர் எனர்ஜிங்கிறத என்னன்னு வச்சுக்கலாம், எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டேன்னா 1 electron voltங்கிறது it is defined as the kinetic energy gained by the electron when it is accelerated through the potential difference of 1 volt. 1 volt potential differenceல ஒரு எலக்ட்ரானை ஆசலரேட் பண்ணும்போது அதை கெயின் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி தான் என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பான். டிஃபைன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கேட்டால் இதை எழுதிடணும். அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறதுக்கு எவ்வளோ வேல்யூங்கிறத கண்டுபிடிப்போம். கைனடிக் எனர்ஜி கெயின் பை த எலக்ட்ரான். அப்போ கைனடிக் எனர்ஜி கெயின் பை த எலக்ட்ரானுங்கிறது என்னது, ஒர்க் டன் பை த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது வந்து Q இன்ட்டு V. ஸோ எலக்ட்ரானுடைய சார்ஜ் 1.602 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம், 1 வோல்ட் கொடுக்குறோம். அப்போ வந்து 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எவ்வளவு, 1.602 இன்ட்டு 10⁻⁻19 ஜூல். ஸோ இந்த ரிலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிலேஷன்.